10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் காவேட்டிப்பட்டி நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12 contact 9025895176. Metric 6 to 12 contact 9344567484. For online admission log on to www.kurinjischoolnkl.in. 8th chapter vector algebra unit vector definition பாருங்க. Okay, unit vector, a vector of magnitude 1 is called a unit vector. ஓகே, ஒரு வெக்டருக்கு மேக்னிடியூட் எடுக்கிறப்ப 1 வந்தது அப்படின்னா தட் இஸ் கால்ட் என்னன்னு சொல்லுவோம், யூனிட் வெக்டர். ஓகே, the unit vector in the direction of a vector is denoted by, ஓகே, ஒரு இப்போ a வெக்டர்னு எடுத்துக்கோங்க. அந்த வெக்டர் a வெக்டருக்கான யூனிட் வெக்டர் எப்படி டினோட் பண்ணுவீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், a இது சிம்பல். ஓகே, இது எப்படி ரீட் பண்ணுவோம் அப்படின்னா ஏ கேப், இல்லை அப்படின்னா ஏ ஹேட் அப்படின்னு. ஓகே, ஏ கேப் தான் மேக்ஸிமம் நம்ம சொல்லுவோம். ஓகே, அப்போ ஒரு வெக்டர் எடுத்துக்கிறீங்க, அந்த வெக்டருக்குரிய யூனிட் வெக்டர் எப்படி டினோட் பண்ணுவோம் அப்படின்னா ஏ கேப் அப்படின்னு. சப்போஸ் இங்கே என்ன எடுத்துக்கிறீங்க, ஏ வெக்டர், அப்போ ஏ வெக்டருக்கான யூனிட் வெக்டர் எப்படி டினோட் பண்ணுறோம், ஏ கேப் அப்படின்னு. ஓகே, ஸோ திரும்ப பாருங்கள், யூனிட் வெக்டர், ஏ வெக்டர் ஆஃப் மேக்னிடியூட் 1 இஸ் கால்டு ஏ யூனிட் வெக்டர். ஒரு வெக்டருக்கு மேக்னிடியூட் எடுக்கிறப்ப 1 வந்தது அப்படின்னா தட் இஸ் கால்டு என்னன்னு சொல்லுவோம், யூனிட் வெக்டர் அப்படின்னு. ஓகே, அந்த யூனிட் வெக்டரை எப்படி டினோட் பண்ணுவோம் அப்படின்னா சப்போஸ் யூ டேக் அந்த வெக்டரை ஏ வெக்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்போ அதனுடைய யூனிட் வெக்டரை எப்படி டினோட் பண்ணுவீங்க, ஏ கேப் அப்படின்னு. ஓகே, இது எப்படி ரீட் பண்ணணும், ஏ கேப் அப்படின்னு. ஓகே, கிளியர்லி மாடுலஸ் ஆஃப் ஏ கேப்புங்கிறது யூனிட் வெக்டர், அதுக்கு மாடுலஸ் எடுக்கிறப்ப என்ன கிடைக்கும் உங்களுக்கு, 1 அப்படிங்கிறது ரிசல்ட். ஓகே, கிளியர்லி மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் ஈக்குவல் டு 1 அப்படிங்கிறது. ஓகே ரைட், அப்போ யூனிட் வெக்டர்னா மைண்டில் வச்சுக்கோ, எந்த வெக்டருக்கு மாடுலஸ் எடுக்கிறப்ப 1 வருதோ அந்த வெக்டர் நம்ம என்னன்னு சொல்லுவோம், யூனிட் வெக்டர் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, ரைட். அடுத்த ரிசல்ட் பாருங்க, எனி டூ நான் ஜீரோ வெக்டர். ஓகே, எனி நான் ஜீரோ வெக்டர். ஓகே, எனி நான் ஜீரோ வெக்டர், ஜீரோ வெக்டர் கிடையாது, என்ன வெக்டர், நான் ஜீரோ வெக்டர், ஏ வெக்டர் எடுத்துக்கிறீங்க. ஓகேவா, எனி நான் ஜீரோ வெக்டர்னு ஒரு ஏ வெக்டர் எடுத்துக்குங்க. அதை எப்படி எழுதலாம் அப்படின்னா கேன் பி ரிட்டன் ஆஸ் த, ஓகே, அதை எப்படி எழுதலாம் அப்படின்னா கேன் பி ரிட்டன் ஆஸ் த ஸ்கேலர் மல்டிபிள் ஆஃப் எ யூனிட் வெக்டர். ஓகே, ஸ்கேலர் மல்டிபிள் ஆஃப் எ யூனிட் வெக்டர் இன் த டைரக்ஷன் ஆஃப் ஏ வெக்டர். ஓகே, எனி நான் ஜீரோ வெக்டர் ஏ வெக்டர் எடுத்துக்கிறீங்க. ஓகே, எனி நான் ஜீரோ வெக்டர் ஏ வெக்டர் எடுத்துக்கிறீங்க, கேன் பி ரிட்டன் ஆஸ். ஓகே, கேன் பி ரிட்டன் ஆஸ், அதை எப்படி எழுதலாம் அப்படின்னா த ஸ்கேலர் மல்டிபிள் ஆஃப். ஓகே, த ஸ்கேலர் மல்டிபிள் ஆஃப், ஒரு ஸ்கேலரால் மல்டிபிள் பண்ணலாம் எதை, ஆஃப் ஏ யூனிட் வெக்டர் இன் த டைரக்ஷன் ஆஃப் ஏ வெக்டர். ஏ வெக்டருக்கான யூனிட் வெக்டர் இருக்குது இல்லையா, அதை ஒரு ஸ்கேலரால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், ஏ வெக்டர் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ரிசல்ட் திரும்பவும் சொல்கிறேன் பாருங்கள், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எனி நான் ஜீரோ வெக்டர் ஏ வெக்டர், எந்த ஒரு நான் ஜீரோ வெக்டர் வேணாலும் எடுத்துக்கோங்க, நான் என்ன எடுத்துக்கிறேன், ஏ வெக்டர். அதை எப்படி எழுதலாம் அப்படின்னா கேன் பி ரிட்டன் ஆஸ் த ஸ்கேலர் மல்டிபிள் ஆஃப் ஏ யூனிட் வெக்டர். ஸ்கேலர் மல்டிபிள் ஆஃப், ஓகே, இது வரைக்கும் வச்சுக்கோ, ஸ்கேலர் மல்டிபிள் ஆஃப் ஏ யூனிட் வெக்டர் இன் த டைரக்ஷன் ஆஃப் ஏ வெக்டர். ஓகே, ஏ வெக்டருக்கான யூனிட் வெக்டர் இருக்குது இல்லைங்களா, ரைட், அந்த யூனிட் வெக்டரை ஒரு ஸ்கேலரால் மல்டிபிள் பண்ணுறப்போ உனக்கு என்ன கிடைக்கும், ஏ வெக்டர் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படிங்கிற இந்த மாதிரி எழுதலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தி ஸ்கேலர் மல்டிபிள், இந்த இடத்துல சொல்கிறாங்க இல்லையா, ஸ்கேலர் மல்டிபிள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தி ஸ்கேலர் ஸ்கேலர் அப்படிங்கிறது இஸ் நத்திங் பட் த மேக்னிடியூட் ஆஃப் த வெக்டர். ஓகே, தி ஸ்கேலர், இந்த இடத்துல ஸ்கேலர் மல்டிபிள் ஆஃப் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, இந்த ஸ்கேலர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தி ஸ்கேலர் இஸ் நத்திங், ஒன்றும் கிடையாது, என்ன அப்படின்னா பட் த மேக்னிடியூட் ஆஃப் த வெக்டர், அந்த வெக்டருக்கான மேக்னிடியூட் அப்படிங்கிறது தான் இங்கே ஸ்கேலர் அப்படிங்கிறது. ஓகே, இந்த வெக்டருக்கான மேக்னிடியூட் அப்படிங்கிறதா இங்கே என்ன அப்படின்னா அதனுடைய இந்த மேக்னிடியூட் ஆஃப் த வெக்டர் அப்படிங்கிறத இங்கே ஸ்கேலர் மல்டிபிள் அப்படிங்கிறது. ஓகே, அப்போ இந்த ஏ வெக்டர் எப்படி எழுதலாம் அப்படின்னா ஓகே, திஸ் இம்ப்ளைஸ் ஏ வெக்டர் ஈக்குவல் டு ஸ்கேலர் மல்டிபிள். இந்த ஸ்கேலர் அப்படிங்கிறது என்னென்னு சொல்கிறாங்க, ஏ வெக்டருக்கான மேக்னிடியூடு. ஓகே, ஏ வெக்டருக்கான மேக்னிடியூட் அப்படின்னு எழுதுவேன், மேக்னிடியூட் மீன்ஸ் மாடுலஸ். ஓகே, எந்த வெக்டருக்கு மேக்னிடியூடு கேட்குறாங்கன்னா அந்த வெக்டருக்கு என்ன செய்வீங்க, மாடுலஸ் அப்ளை பண்ணால் அதான மேக்னிடியூட் அப்படிங்கிறது.
ஓகே, மேக்னிடியூட் அப்படின்னா டெஃபினேஷன் படிச்சிருப்போம். ஏ வெக்டருக்குரிய மேக்னிடியூட் வேல்யூ கேட்குறாங்க அப்படின்னா அந்த வெக்டருக்கு என்ன எடுக்கணும், மாடுலஸ் எடுக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அப்போ ஸ்கேலர் மீன்ஸ் இந்த ஏ வெக்டருக்கான மேக்னிடியூட், தட் மீன்ஸ் மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர். ஓகே, தட் மீன்ஸ் மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர். அப்போ ஸ்கேலர் மீன்ஸ் என்னன்னு சொல்கிறாங்க அவங்க, மேக்னிடியூட் ஆஃப் த வெக்டர். இங்கே என்ன வெக்டர் எடுத்துக்கிட்டீங்க, ஏ வெக்டர், அதனுடைய மேக்னிடியூட் அப்படின்னு என்ன கிடைக்கும், மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர். ஓகே, அப்போ ஸ்கேலர் மீன்ஸ் மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர். ஓகே, அப்போ மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டரை மல்டிபிள் பண்ணுறீங்க, எதோட, ஏ வெக்டருக்கான யூனிட் வெக்டரோட மல்டிபிள் பண்ணுறீங்க. ஓகே, ஏ வெக்டருக்கான யூனிட் வெக்டர் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவீங்க, யூனிட் வெக்டர் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம், ஏ கேப். அப்போ எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா, ஏ வெக்டர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் இன்ட்டு ஏ கேப் அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே, அப்போ எனி நான் ஜீரோ வெக்டரை ஓகே ஸ்கேலர் மல்டிபிள் ஆஃப் அந்த கிவனில் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த வெக்டருக்கான யூனிட் வெக்டரோட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா தட் வெக்டர் கிடைக்கும் அப்படிங்கிற ரிசல்ட். சரியா, ரிசல்ட் திரும்பியும் பாருங்கள், எனி நான் ஜீரோ வெக்டர் ஏ வெக்டர். அப்போ ஏ வெக்டர் கேன் பி ரிட்டன் ஆஸ் த ஸ்கேலர் மல்டிபிள் ஆஃப். ஓகே, ஸ்கேலர் மீன்ஸ் என்னன்னு சொல்கிறாங்க, மேக்னிடியூட் ஆஃப் த கிவன் வெக்டர். அப்போ ஸ்கேலர் மேக்னிடியூட் அப்படின்னா இதுக்கு என்ன மாடுலஸ் எடுப்பியா, அப்போ மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் இன்ட்டு மல்டிபிள் பண்ணுறோம் எதோட, அந்த வெக்டருக்கான யூனிட் வெக்டரோட. அப்போ அந்த வெக்டருக்கான யூனிட் வெக்டர், ஏ வெக்டருக்கான யூனிட் வெக்டர் மீன்ஸ் ஏ கேப். அப்போ ஏ வெக்டர் ஈக்குவல் டு ஸ்கேலர் மல்டிபிள், அப்போ மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் இன்ட்டு யூனிட் வெக்டர் மீன்ஸ் ஏ கேப். ஓகே, அப்போ எந்த ஒரு வெக்டரையும் நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஏ வெக்டர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் இன்ட்டு ஏ கேப் அப்படின்னு எழுதலாம். சரிங்களா, இது பார்த்தீங்கன்னா பின்னாடி சம்ஸில் ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். எந்த ஒரு வெக்டரையும் அவனுடைய மேக்னிடியூட் இன்ட்டு ஓகே அதனுடைய யூனிட் வெக்டரால் மல்டிப்ளை பண்ணுறப்ப அந்த வெக்டர் கிடைக்கும். இதுதான் இதில் வரக்கூடிய ரிசல்ட். எந்த ஒரு வெக்டர், இப்போ ஏ வெக்டர் எடுத்திங்கன்னா ஏ வெக்டருக்கான மேக்னிடியூட் இன்ட்டு அதனுடைய யூனிட் வெக்டர். ஓகே, ஏ வெக்டருக்கான மேக்னிடியூட் இன்ட்டு அதனுடைய யூனிட் வெக்டர் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உனக்கு என்ன கிடைக்கும், அந்த வெக்டர் ஏ வெக்டர் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படிங்கிறது ரிசல்ட். சரியா, இதை வச்சு சம் கேட்பாங்க நிறைய, உள்ளார 2 மார்க் 3 மார்க் டிவிஷன்ஸில் நிறைய வரும், தெரிஞ்சுக்குங்க. ஓகே ரைட், அடுத்து இந்த ஃபார்முலாலேருந்து என்ன அப்படின்னா எகைன் இன்னொன்று சொல்கிறாங்க, என்ன அப்படின்னா இப்போ ஏ வெக்டர் வச்சுக்கோ, இங்கே ஏ கேப்புங்கிறது என்னன்னு தெரியும், யூனிட் வெக்டர் அப்படின்னு. கரெக்டா, ரைட், இந்த மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் அப்படிங்கிறது கீழே இந்த சைடு கொண்டு வரலாமா, ஏன்னா ரெண்டு மல்டிபிள். ஓகே, இந்த சைடு கொண்டு என்ன டிவைடில் வருமா, அப்போ ஏ கேப் அப்படிங்கிறது எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா, ஏ வெக்டர் பை மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர். ஓகே, அப்போ ஏ கேப் அப்படிங்கிறது எப்படி எழுதிக்கலாம், ஏ வெக்டர் பை மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் அப்படின்னு. சரியா, அப்போ எந்த ஒரு வெக்டர், இப்போ ஒரு வெக்டர் கொடுத்துட்டாங்க அதனுடைய யூனிட் வெக்டர் கேட்குறாங்க அப்படின்னா, ஒரு வெக்டர் கொடுத்துட்டு அதனுடைய யூனிட் வெக்டர் கேட்குறாங்க அப்படின்னா அவனுடைய மாடுலஸ் வேல்யூ கண்டுபிடிங்க. ஓகே, அதனுடைய மாடுலஸ் வேல்யூ கண்டுபிடிங்க. தட் வெக்டர் பை அதனுடைய மாடுலஸ் வேல்யூவால் டிவைட் பண்ணுறப்ப உனக்கு என்ன கிடைக்கும், யூனிட் வெக்டர் கிடைக்கும். சரியா, இங்கே பாருங்கள், ஏ கேப் ஈக்குவல் டு ஏ வெக்டர் பை மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர். அப்போ ஒரு வெக்டர் கொடுத்துட்டாங்க, தட் மீன்ஸ் ஏ வெக்டர் கொடுத்துட்டாங்க, அதுக்கு மாடுலஸ் கண்டுபிடிங்க. ஏ வெக்டர் பை மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் டிவைட் பண்ணால் உனக்கு என்ன கிடைக்கும், அதனுடைய யூனிட் வெக்டர் கிடைச்சிரும். சரிங்களா, அப்போ யூனிட் வெக்டர் கேட்பாங்க, ஃபைண்ட் த யூனிட் வெக்டர் ஆஃப் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு வெக்டர் கொடுத்துருப்பாங்க. 1 மார்க்கில் கேட்கலாம், 2 மார்க்கில் கேட்கலாம். இதுதான் ஃபார்முலா, மைண்டில் வச்சுக்கோ. எந்த ஒரு வெக்டருக்கும் யூனிட் வெக்டர் கேட்குறாங்க அப்படின்னா தட் வெக்டர் பை அவனுடைய மாடுலஸ், அந்த வெக்டர் அவனுடைய மாடுலஸால் டிவைட் பண்ணுறப்போ உனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா அதனுடைய யூனிட் வெக்டர் கிடைச்சிரும் அப்படிங்கிறது ரிசல்ட். ஓகே, இந்த ஃபார்முலா மைண்டில் வச்சுக்கோ. அதே மாதிரி ஏ வெக்டர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் இன்ட்டு ஏ கேப் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, இந்த ஃபார்முலா இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப எசென்ஷியல், இம்பார்ட்டன்ட். ஓகே, அதான் பக்கத்தில் பாருங்கள் இம்பார்ட்டன்ட் நோட்டேஷன் போட்டிருப்பேன். ஓகேங்களா, ரைட், அடுத்து பாருங்கள், பாலிகன் லா ஆஃப் அடிஷன் அப்படிங்கிறாங்க. ஓகே, பாலிகன் லா ஆஃப் அடிஷன். ஓகே, பாலிகன் அப்படின்னா உனக்கு தெரியுங்க, டயக்ராம் பாருங்களேன், ஓ ஏ பி அடுத்து சி டி இ, இது என்ன அப்படின்னா ஹெக்ஸகன். ஒரு எத்தனை இருக்குது உனக்கு, 6 சைடு உள்ள ஒரு பாலிகன். கரெக்டுங்களா, 6 சைடு உள்ள ஒரு பாலிகன். ஓகே, இப்போ இது எப்படி எழுதலாம் அப்படின்னா ஓஏ வெக்டர், டைரக்ஷன் பாருங்கள், ஓஏ வெக்டர் டைரக்ஷன் பாருங்கள், அடுத்து ஏபி, அடுத்தது பிசி வெக்டர், அடுத்தது பாருங்கள் சிடி வெக்டர், அடுத்தது டிஇ வெக்டர். ஓகே, அப்போ இந்த இது பார்த்தீங்கன்னா எப்படி எழுதுறேன், ஓஏ வெக்டர் ப்ளஸ் ஏபி வெக்டர் ப்ளஸ் பிசி வெக்டர் ப்ளஸ் சிடி வெக்டர், அடுத்த டைரக்ஷன் பாருங்கள் டிலேருந்து ஈக்கு போகுது, அப்போ ப்ளஸ் டிஇ வெக்டர் அப்படிங்குது. ஓகே, ஈக்குவல்ட்டு என்ன வரும் அப்படின்னா, ஈக்குவல்ட்டு என்னன்னு சொல்கிறாங்க, ஈக்குவல் பாருங்கள் டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இப்படி வந்துருக்கு. ஓகே, இதெல்லாம் பாருங்கள், ஓஏ ஓலேருந்து ஏக்கு போகுது, ஏரோ மார்க் பாருங்கள், ஏலேருந்து பிக்கு, அடுத்து பியிலேருந்து சிக்கு போகுது ஏரோ மார்க், சியிலேருந்து டிக்கு போகுது, டியிலேருந்து ஈக்கு போகுது உங்களுக்கு ஏரோ மார்க். கரெக்டுங்களா, ஆனால் இந்த இதில் பாருங்கள் ஓ டு இ, ஓவில் இருந்து என்ன போகுது உனக்கு இ, அப்போ இங்கே இடத்துல டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுதா, அப்போ எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா ஓஏ வெக்டர் ப்ளஸ் ஏபி வெக்டர் ப்ளஸ் பிசி வெக்டர்
ப்ளஸ் சிடி வெக்டர் ப்ளஸ் டிஇ வெக்டர் தட் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஓஇ வெக்டர். தட் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு சொல்கிறோம் ஓஇ வெக்டர். ஓகே, அதான் இங்கே கொடுத்துருங்க பாருங்க. ஓஏ வெக்டர் ப்ளஸ் ஏபி வெக்டர் ப்ளஸ் பிசி வெக்டர் ப்ளஸ் சிடி வெக்டர் ப்ளஸ் டிஇ வெக்டர் ஈக்குவல் டு ஓஇ வெக்டர் அப்படிங்கிறது ரிசல்ட்டு. ஓகே ரைட். இதில் பாருங்களேன், இந்த இடத்துல ஃபஸ்ட்டு வெக்டரில் பார்த்தீங்கன்னா இனிஷியல் என்ன உனக்கு ஓ. ஃபஸ்ட்டு வெக்டர் இது எல்லாத்தையுமே இந்த எல்லா வெக்டரையும் ஆட் பண்ணிங்கன்னா அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க, ஓஇ வெக்டருக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே ரைட். அப்போ இந்த இதில் ஃபஸ்ட்டு வெக்டர் இருக்கு இல்லையா, அதனுடைய இனிஷியல் பாயிண்ட்டு ஓ. அதேமாதிரி லாஸ்ட் வெக்டர் பாருங்கள், அதனுடைய எண்டிங் டெர்மினல் பாயிண்ட் என்ன அப்படின்னா இ. அப்போ இந்த மாதிரி அடிஷன்ஸ் வரப்போ எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வெக்டரோடைய இனிஷியலையும் லாஸ்ட் வெக்டர்களே அதனுடைய டெர்மினல் பாயிண்ட்டையும் சேர்த்து எழுதுனா என்ன கிடைக்கும், தட் வெக்டர் கிடச்சிரும் அப்படிங்கிறது ரிசல்ட். ஓகே மைண்டில் வச்சுக்கோ. இங்கே பாருங்கள், ஓஏ வெக்டர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பிசி வெக்டர் ப்ளஸ் சிடி வெக்டர் ப்ளஸ் டிஇ வெக்டர் வந்திருக்கா. ரைட். ஈக்குவல் என்னன்னு சொல்லிட்டாங்க அவங்க, ஓஇ வெக்டர். இந்த ஓஇ வெக்டர் எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வெக்டர் பாருங்கள் ஓஏ, அதனுடைய இனிஷியல் பாயிண்ட் என்ன உனக்கு ஓ. லாஸ்ட் வெக்டர் என்ன டிஇ, அதனுடைய டெர்மினல் பாயிண்ட் என்ன இ. அப்போ இந்த வெக்டர் எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா ஓஇ வெக்டர். அந்த ஓஇ வெக்டர் எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வெக்டருடைய இனிஷியல் பாயிண்ட்டு லாஸ்ட் வெக்டருடைய டெர்மினல் பாயிண்ட் ஈக்குவல்ட்டுன்னு போட்டு எழுதுனீங்க அப்படின்னா அந்த வெக்டர் கிடச்சிரும் அப்படிங்கிறது ரிசல்ட். அப்போ எத்தனை வெக்டர் வேணாலும் இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஆட் பண்ணி உனக்கு ரிசல்ட் கேட்குறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வெக்டருடைய இனிஷியல் பாருங்கள், லாஸ்ட் வெக்டருடைய டெர்மினல் பாருங்கள், ரெண்டையும் ஜாயின் பண்ணி எழுதுங்க, ஈக்குவல் டு தட் வெக்டர் அப்படிங்கிறது கிடச்சிரும். சரிங்களா? 1 மார்க்கில் கேட்பாங்க இந்த நோட்டேஷன், மைண்டில் வச்சுக்கோ. ஓகே ரைட். இங்கே நோட்டேஷன் இப்போ சொல்லியிருக்கேன் இல்லையா, அதுதான் கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. thus the line joining the initial point of first vector. Okay, thus the line join பண்ணுறாங்க the initial point of first vector உடைய initial point to the terminal point at the last vector. Okay, terminal point of the last vector is. அப்போ லைன் ஜாயின் அப்படிங்கிறாங்க. லைன் ஜாயினிங் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வெக்டருக்குரிய இனிஷியல் பாயிண்ட்டு அதேமாதிரி லாஸ்ட் வெக்டருக்குரிய டெர்மினல் பாயிண்ட் அப்படிங்கிறது இஸ் த சம் ஆஃப் ஆல் த வெக்டர்ஸ் இஸ். அப்போ அந்த எல்லா வெக்டரையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா, ஓகே அந்த எல்லா வெக்டரையும் சம் ஆஃப் ஆல் த வெக்டர்ஸ், இங்கே பாருங்கள் எல்லா வெக்டர்ஸையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா அந்த லைன் ஜாயினிங் அப்படிங்கிறது என்ன வெக்டராக கிடைக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வெக்டருடைய இனிஷியல் லாஸ்ட் வெக்டருடைய டெர்மினலாக கிடைக்கும். தட் மீன்ஸ் ஓஇ வெக்டர். அதான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா, புரியுதுங்களா? இந்த இடத்துல எல்லா வெக்டரையும் ஆட் பண்ணுறீங்க, ஓஏ ஏபி ப்ளஸ் பிசி சிடி ப்ளஸ் டிஇ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுறீங்க. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் ஒரு லைன் கிடைக்கும், லைன் ஜாயினிங். ஓகே லைன் ஜாயினிங் இந்த வெக்டர் என்ன அப்படின்னா, இந்த எல்லா வெக்டரையும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன வெக்டர் கிடைக்குன்னா, ஃபஸ்ட்டு வெக்டருக்கான இனிஷியல் பாருங்கள், லாஸ்ட் வெக்டருக்கான எண்டிங்கை பாருங்கள், இது ரெண்டையும் ஜாயின் பண்ணிங்கன்னா உனக்கு எனக்கு ஓஇ வெக்டர் அப்படிங்கிறது கிடைக்கும். இதுதான் அவங்க சொல்கிறாங்க. திஸ் இஸ் கால்டு த பாலிகன் லா ஆஃப் அடிஷன் ஆஃப் வெக்டர்ஸ் அப்படிங்கிறது. ஓகே இதுதான் என்னென்னு சொல்கிறாங்க, திஸ் இஸ் கால்டு த பாலிகன் லா ஆஃப் அடிஷன் ஆஃப் வெக்டர்ஸ் அப்படிங்கிறது. கரெக்டாக, பாலிகன் லா ஆஃப் அடிஷன் ஆஃப் வெக்டர்ஸ் அப்படிங்கிறது. சரிங்களா? ரைட். அடுத்த எக்ஸாம்பிள் 8.1 பாருங்கள் பார்க்கலாம். ஓகேவா, ரெப்ரசன்ட் கிராஃபிக்கலி த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப். ஓகே ரெப்ரசன்ட் கிராஃபிக்கலி ரெப்ரசன்ட் பண்ண சொல்கிறாங்க த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், 30 கிலோமீட்டர் ஓகே 60 டிகிரி வெஸ்ட் ஆஃப் நார்த். ஓகே 30 கிலோமீட்டர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் இருக்குது. ஓகே 60 டிகிரி ஆங்கிள் வெஸ்ட் ஆஃப் நார்த் அப்படிங்கிறாங்க. ஓகே வெஸ்ட் ஆஃப் நார்த். அப்போ நார்த்தில் இருந்து வெஸ்ட் சைடு 60 டிகிரி அப்படிங்கிற ஆங்கிள். அதே சமயம் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னன்னு சொல்கிறாங்க, 30 கிலோமீட்டர் அப்படிங்கிறாங்க. ஓகே ரைட். சொல்யூஷன் பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் அப்படின்னா, டைரக்ஷன் கரெக்டாக போட்டுக்கோ. இதில் டைரக்ஷன் தான் முக்கியம் உங்களுக்கு. சரிங்களா? டைரக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா உனக்கு தெரியும், நார்த்து சவுத்து ஈஸ்ட்டு வெஸ்ட்டு, மறந்துடக்கூடாது. நார்த்து சவுத்து ஈஸ்ட்டு வெஸ்ட்டு. கரெக்டாக ஃபஸ்ட்டு இந்த டைரக்ஷன் ஃபஸ்ட்டு 4 இதாக போட்டுக்குங்க. 4 லைன் போட்டுட்டு இதில் நார்த்து இது சவுத்து அதேமாதிரி ஈஸ்ட்டு வெஸ்ட்டு அப்படிங்கிற இந்த டைரக்ஷனை போட்டுக்கோ. கரெக்டுங்களா? இப்போ கொஷினை பாருங்கள் என்ன சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு கொஷின் 30 கிலோமீட்டர் அப்படிங்கிறாங்க. 60 டிகிரி ஆங்கிள் மேக் பண்ணுது எங்கே, வெஸ்ட் ஆஃப் நார்த்து. வெஸ்ட் ஆஃப் நார்த் மீன்ஸ் நார்த்தில் இருந்து வெஸ்ட் சைடு 60 டிகிரி ஆங்கிளை மேக் பண்ணுது. அப்போ நார்த் இதா வெஸ்ட் இதா, அப்போ நார்த்தில் இருந்து வெஸ்ட் சைடு நோக்கி, புரியுதா? நார்த்தில் இருந்து வெஸ்ட் சைடு. இங்கே பாருங்கள் 60 டிகிரி வெஸ்ட் ஆஃப் நார்த். தட் மீன்ஸ் என்னது, நார்த்தில் இருந்து வெஸ்ட் சைடு 60 டிகிரி ஆங்கிளை மேக் பண்ணுது. அப்போ நார்த்தில் இருந்து ஓகே வெஸ்ட் சைடு, அப்போ நார்த் டு வெஸ்ட். அப்போ இந்த டைரக்ஷன் வருமா உங்களுக்கு, நார்த் டு வெஸ்ட். ஏரோ மார்க் பாருங்கள், நார்த் டு வெஸ்ட். என்ன டிகிரி ஆங்கிள், 60 டிகிரி ஆங்கிள். டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன உனக்கு 30 கிலோமீட்டர். அப்போ பிங்கிற பாயிண்ட் மார்க் பண்ணிக்கணும்னு பாருங்கள்.
ஓகே ரெப்ரசன்ட் பண்ண சொல்கிறாங்க கிராஃபிக்கலி அப்படிங்கிறாங்க. ஓகே டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னென்னா 30 கிலோமீட்டர். அதே சமயம் நார்த்துலேருந்து வெஸ்ட் சைடு எவ்வளோ டிகிரி ஆங்கிளை மேக் பண்ணுது 60 டிகிரி ஆங்கிள். அப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா இந்த டைரக்ஷனை போட்டுக்கிறேன் நார்த்து சவுத்து ஈஸ்ட்டு வெஸ்ட்டு அப்படின்னு. ஓகே இந்த இடத்துல நார்த்து டு வெஸ்ட்டு, அப்போ நார்த்து டு வெஸ்ட்டில் 60 டிகிரி ஆங்கிள். அப்போ ஏரோ மார்க் போட்டிருக்கேன் பாருங்கள், நார்த்து டு வெஸ்ட்டு ஏரோ மார்க் 60 டிகிரியா. ரைட் எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் 30 கிலோமீட்டர். ஓகே அப்போ பிங்கிற பாயிண்ட் ட்ரா பண்ணிக்கிறேன். சரியா செகண்ட் சம் பாருங்க 60 கிலோமீட்டர் 50 டிகிரி. ஓகே 60 கிலோமீட்டருங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட். ஆங்கிள் என்ன உனக்கு 50 டிகிரி. எங்கே சவுத் ஆஃப் ஈஸ்ட். ஓகே சவுத் ஆஃப் ஈஸ்ட். சவுத் ஆஃப் ஈஸ்ட் மீன்ஸ் ஈஸ்டில் இருந்து சவுத்து சைடு. ஓகே ஈஸ்டில் இருந்து சவுத்து சைடு. ஓகே செகண்ட் டயக்ராம் பாருங்கள். எப்பொழுதும் போல் ஃபஸ்ட்டு நார்த்து சவுத்து ஈஸ்ட்டு வெஸ்ட்டு மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே நார்த்து சவுத்து ஈஸ்ட்டு வெஸ்ட் அப்படிங்கிறத மார்க் பண்ணிக்கிறேன். அவங்க என்ன சொல்கிறாங்க ஈஸ்ட் ஆஃப் சவுத்து, ஈஸ்ட் சைடில் இருந்து சவுத்து சைடு நோக்கி. ஓகே ஈஸ்ட் சைடில் இருந்து சவுத்து சைடு நோக்கி உனக்கு வருது எவ்வளோ டிகிரி ஆங்கிள் 50 டிகிரி ஆங்கிள். அப்போ ஈஸ்ட் டு சவுத் 50 டிகிரி ஆங்கிள். ஓகே ஈஸ்ட் டு சவுத்து 50 டிகிரி ஆங்கிள். என்ன டிஸ்பிளேஸ்மெண்ட் 60 கிலோமீட்டர். அப்போ 60 கிலோமீட்டர் அப்படின்னு மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேவா ஈஸ்ட் டு சவுத்தில் 50 டிகிரி லைன் பாருங்கள் எங்கேருந்து ஏறமா இருக்குது ஈஸ்ட் டு. ஓகே ஈஸ்ட் சைடில் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் ஈஸ்ட் டு சவுத்து. ஓகேவா ரைட்டா 50 டிகிரி ஆங்கிள். டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன அப்படின்னா 60 கிலோமீட்டர் அப்படிங்கிறது. பிங்கிற பாயிண்ட் மார்க் பண்ணிக்கிறேன்னா ரைட். இது எக்ஸாம்பிள் 8.1 1 மார்க்கில் கேட்பாங்க. ரைட் அடுத்தது பாருங்கள் எக்ஸைஸ் 8.1ல. ஓகே எக்ஸைஸ் 8.1ல ஃபஸ்ட்டு சம் ரெப்ரசன்ட் கிராஃபிக்கலி. இதே சேம் சம் தான். ரெப்ரசன்ட் கிராஃபிக்கலி த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள் 45 சென்டிமீட்டர். ஓகே டிஸ்பிளேஸ்மெண்ட் 45 சென்டிமீட்டர் 30 டிகிரி நார்த் ஆஃப் ஈஸ்ட் அப்படிங்கிறாங்க. 30 டிகிரி நார்த் ஆஃப் ஈஸ்ட். தட் மீன்ஸ் ஈஸ்டில் இருந்து நார்த்து சைடு நோக்கி. புரியுதா ஈஸ்டில் இருந்து நார்த்து சைடு நோக்கி எவ்வளோ டிகிரி ஆங்கிள் 30 டிகிரி ஆங்கிள். ஓகே ஃபஸ்ட்டு டைரக்ஷன் போட்டுக்கலாமா நார்த்து சவுத்து ஈஸ்ட்டு வெஸ்ட்டு. டைரக்ஷனை மாற்றிடாத கரெக்டாக போட்டுக்கோ நார்த்து சவுத்து ஈஸ்ட்டு வெஸ்ட்டு. அடுத்து அவங்க என்ன சொல்கிறாங்க 30 டிகிரி நார்த் ஆஃப் ஈஸ்ட். தட் மீன்ஸ் ஈஸ்டில் இருந்து நார்த்து சைடு போகணும் 30 டிகிரி. அப்போ ஈஸ்ட் இது நார்த் இது ஈஸ்டில் இருந்து. ஓகே அப்போ இங்கே ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் ஈஸ்ட் டு நார்த்து எத்தனை டிகிரி ஆங்கிள் 30 டிகிரி. அப்போ 30 டிகிரி இவ்வளோ தானே வரும். ரைட்டு 30 டிகிரி மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன அவங்க 45 சென்டிமீட்டர். அப்போ பிங்கிற பாயிண்ட் மார்க் பண்ணிக்கிறேன். சரிங்களா ரைட் அடுத்து பாருங்கள் செகண்ட் கொஸ்டின். செகண்ட் என்ன சொல்கிறாங்க 80 கிலோமீட்டர். ஓகே டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னன்னு சொல்கிறாங்க 80 கிலோமீட்டர். ஆங்கிள் என்ன 60 டிகிரி சவுத் ஆஃப் வெஸ்ட். ஓகே தட் மீன்ஸ் அப்போ என்ன உனக்கு வெஸ்ட்டில் இருந்து சவுத்து சைடு நோக்கி 60 டிகிரி ஆங்கிள் அப்படிங்கிறாங்க. ஓகே எப்பொழுதும் போல் செகண்ட் சம் பாருங்கள் டயக்ராம் ஃபஸ்ட்டு போட்டுக்கிறேன். அதில் அந்த டைரக்ஷனை கரெக்டாக மார்க் பண்ணிக்கோ நார்த்து சவுத்து ஈஸ்ட்டு வெஸ்ட்டு அப்படிங்கிறத கரெக்டாக மார்க் பண்ணிக்கோ. சரிங்களா அடுத்து அவங்க என்ன சொல்கிறாங்க வெஸ்ட் ஆஃப் சவுத் அப்படிங்கிறாங்க. வெஸ்ட் எங்கே இருக்குது இங்கேயா சவுத் எங்கே இருக்குது இங்கேயா வெஸ்ட் சைடில் இருந்து சவுத் அப்படிங்கிறாங்க. எவ்வளோ டிகிரி ஆங்கிள் 60 டிகிரி ஆங்கிள். அப்போ ஏரோ மார்க் பாருங்கள் வெஸ்ட்டில் இருந்து சவுத்து சைடு நோக்கி போகுது. ஓகே 60 டிகிரி. டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க 80 கிலோமீட்டர். அப்போ 80 கிலோமீட்டர் போட்டிருக்கேன். ஓகே இப்படிங்கிற பாயிண்ட் மார்க் பண்ணிக்கணும்னு பாருங்கள். ஓகேவா ரைட் இதுதான் பார்த்து இது ரெண்டுமே இந்த எக்ஸாம்பிள் 8.1ம் எக்ஸைஸ் 8.1ல ஃபஸ்ட்டு சம் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே 1 மார்க் டிவிஷன் உங்களுக்கு. சரிங்களா ரைட் அடுத்து செகண்ட் சம் பாருங்கள். ப்ரூவ் தட் the relation are defined on the set. ஓகேவா ப்ரூவ் தட் த ரிலேஷன் ஆர் அப்படிங்கிறது ரிலேஷன் அப்படிங்கிறாங்க டிஃபைன் பண்ணுறாங்க ஆன் த செட் வி ஆஃப் ஆல் வெக்டர்ஸ். வெக்டர் எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க வெக்டருக்கான செட்டை கேபிட்டல் வி அப்படி தான் டிஃபைன் பண்ணுவீங்க ரைட். வி ஆஃப் ஆல் வெக்டர்ஸ் ஓகே பை ஏ வெக்டர் ரிலேட்டட் டு பி வெக்டர். ஏ வெக்டரும் பி வெக்டரும் ரிலேட்டட் ஈஃப் ரிலேஷன் என்ன அப்படின்னா ஏ வெக்டர் ஈக்குவல் டு பி வெக்டர் அப்படிங்கிறது. ஓகே ஏ வெக்டர் ரிலேட்டட் டு பி வெக்டர் ஈஃப் என்ன ரிலேஷன் சொல்கிறாங்க ஏ வெக்டர் ஈக்குவல் டு பி வெக்டர் அப்படிங்கிறாங்க. இஸ் an equivalence relation on V. ஓகே is an equivalence relation on V அப்படிங்கிறது. ஓகே ரைட் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா திரும்பவும் கொஸ்டின் படிக்கிறேன் பாருங்கள். ப்ரூவ் தட் ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க த ரிலேஷன் ஆர் அப்படிங்கிற ஒரு ரிலேஷன் வெக்டர் விங்கிற இந்த செட்டை பொறுத்த வரைக்கும் விங்கிறது வெக்டருங்கிற செட்டு. சரியா ஆருங்கிற இந்த ரிலேஷன் விங்கிற இந்த செட்டு வி மீன்ஸ் வெக்டர் அப்படிங்கிற இந்த செட்டை பொறுத்து உனக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா ஈக்குவேலன்ஸ் ரிலேஷனை ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லணும். சரியா ரிலேஷன் ஆர்
ஆறுங்கிறது என்ன அப்படின்னா ரிலேஷன் அப்படின்ட்டாங்க. ஓகே, ஆறுங்கிறது என்னன்னு சொல்லிட்டாங்க, ரிலேஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா, ப்ரூவ் தட் த ரிலேஷன் ஆர் டிஃபைன்ட் ஆன் த செட் வி. ஓகே, வி வெக்டர்ஸ் அப்படிங்கிறது வி வெக்டர்ஸ் வரக்கூடிய அந்த செட்டு என்னன்னு சொல்ல, இப்போ நம்ம படிச்சிருப்போம் இல்லையா, இன்டிஜர் அப்படின்னா ஒரு செட்டு படிச்சிருப்பீங்க இல்லையா, ரேஷனல் நம்பர்னா Q, ரியல் நம்பர்னா R அப்படி நம்ம சொல்லியிருப்போம், நோட்டேஷனும் சொல்லியிருப்போம் இல்லையா. அதே தான் இங்கே ரிலேஷன் அப்படிங்கிறது R, கேபிட்டல் R அப்படிங்கிறாங்க. டிஃபைன்ட் ஆன் த செட் V ஆஃப் ஆல் வெக்டர்ஸ். வெக்டர்ஸ்க்கான செட் என்னன்னு சொல்கிறாங்க, கேபிட்டல் V அப்படிங்கிறாங்க. பை அந்த ரிலேஷனை டிஃபைன் பண்ணுறாங்க. எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா, ஏ வெக்டர். ஓகே, இந்த செட் என்னது, வெக்டர் தானே. அப்போ ஏ வெக்டர் ரிலேட்டட் டு பி வெக்டர். ஓகே, ஏ வெக்டர் ரிலேட்டட் டு பி வெக்டர் இஃப் ஏ வெக்டர் ஈக்குவல் டு பி வெக்டர். அப்போ ஏ வெக்டரும் பி வெக்டரும் ரிலேஷன் அப்படின்னா அந்த ரெண்டு வெக்டர் எப்படி இருக்கணும், ஏ வெக்டர் ஈக்குவல் டு பி வெக்டர். இந்த கண்டிஷன் இதுதான் ரிலேஷன் அப்படிங்கிறது. அப்போ ஏ வெக்டரும் பி வெக்டரும் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா ஏ ரிலேட்டட் டு பி அப்படின்னு சொல்லிடலாம். நீங்கள் ஏ வெக்டர் ரிலேட்டட் டு பி வெக்டர். ஓகேவா, ஏ வெக்டர். அப்போ ரெண்டு வெக்டர் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அந்த ரெண்டு வெக்டர் நம்ம என்னென்னு சொல்லிடலாம், ரிலேஷன் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகே ரைட், இதுதான் உனக்கு இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த ரிலேஷன் அப்படிங்கிறது ஈக்குவேலன்ஸ் ரிலேஷன் அப்படின்னு ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, அந்த ரிலேஷன் அப்படிங்கிறது ஈக்குவேலன்ஸ் ரிலேஷன் அப்படின்னு ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க. ஓகேங்களா, இது பார்த்தீங்கன்னா 11th உனக்கு ஃபஸ்ட்டு டாப்பிக்கே வந்து ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் அப்படிங்கிறதான் இருக்கும். நீங்கள் அந்த டாபிக் நடத்தாதனால ஜஸ்ட் இங்கே சும்மா ஒரு இன்ட்ரடக்ஷன் மட்டும் கொடுக்குறேன். சரிங்களா, ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, உனக்கு 3 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும். 3 கண்டிஷன் என்ன அப்படின்னா, ரிஃப்ளெக்சிவ் அப்படிங்கிறது ஒன்று. கரெக்டாக 3 கண்டிஷன் என்ன அப்படின்னா, ஒன்று ரிஃப்ளெக்சிவ், இன்னொன்று சிமெட்ரிக், இன்னொன்று என்ன அப்படின்னா டிரான்சிட்டிவ். ஓகேவா, ஹெட்டிங் பார்த்துக்குங்க. ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் அப்படின்னா 3 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஒன்று என்ன அப்படின்னா ரிஃப்ளெக்சிவ் அப்படிங்கிறது, இன்னொன்று சிமெட்ரிக் அப்படிங்கிறது, இன்னொன்று என்ன அப்படின்னா டிரான்சிட்டிவ் அப்படிங்கிறது. இந்த 3 சாட்டிஸ்ஃபை ஆகுது அப்படின்னா அப்போ அந்த ரிலேஷன் நம்ம என்னன்னு சொல்லிடலாம், ஈக்குவேலன்ஸ் ரிலேஷன் அப்படின்னு சொல்லிடலாம். சரிங்களா, ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக், டிரான்சிட்டிவ் இது 3 சாட்டிஸ்ஃபை ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக அந்த ரிலேஷன் நம்ம என்னன்னு சொல்லிடலாம், ஈக்குவேலன்ஸ் ரிலேஷன் அப்படின்னு சொல்லிடலாம். சரிங்களா, ரைட். ஃபஸ்ட்டு பாருங்கள் ரிஃப்ளெக்சிவ். ரிஃப்ளெக்சிவ்க்குரிய கண்டிஷன் என்ன அப்படின்னா, ரிஃப்ளெக்சிவ் மீன்ஸ் ஏ வெக்டர் ரிலேட்டட் டு ஏ வெக்டர். இதுதான் உங்களுக்கு கரெக்டுங்களா, ஏ வெக்டர் ரிலேட்டட் டு ஏ வெக்டர். ஏ வெக்டர் ஏ வெக்டருக்கு ரிலேஷன் வருது அப்படின்னா அது ரிஃப்ளெக்சிவ். ஓகே தானே. அப்போ ஏ வெக்டர் ரிலேட்டட் டு ஏ வெக்டர் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிறீங்க. கரெக்டாக ரிஃப்ளெக்சிவ்க்கு என்ன எடுத்துக்கணும், ஏ வெக்டர் ரிலேட்டட் டு ஏ வெக்டர் அப்படின்னு வந்துச்சுன்னா ரிஃப்ளெக்சிவ்னு சொல்லிடலாம் நம்ம. சரியா, ரைட். அப்போ இங்கே பாருங்கள் ரிலேஷன் எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க, ஏ வெக்டரும் பி வெக்டரும் ரிலேஷன் அப்படின்னா ஏ வெக்டர் ஈக்குவல் டு பி வெக்டர் இப்படி தானே சொல்கிறாங்க அவங்க. இது அவங்க கொடுத்துருக்கக்கூடிய டெஃபினேஷன். 2 வெக்டர் ரிலேஷன் ஆகுது அப்படின்னா அந்த 2 வெக்டரும் எப்படி இருக்கணும், ஈக்குவலாக இருந்தால் அது ரிலேட்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அப்போ ரிஃப்ளெக்சிவ்க்குரிய கண்டிஷன் என்ன சொல்கிறேன், ஏ வெக்டர் ரிலேட்டட் டு ஏ வெக்டர். இதுதான் ரிஃப்ளெக்சிவ்க்குரிய கண்டிஷன். சரிங்களா, ரிஃப்ளெக்சிவ் மீன்ஸ் ஏ வெக்டர் ரிலேட்டட் டு ஏ வெக்டராக இருக்கணும். ஓகே ரைட். இந்த ஏ வெக்டர் ரிலேட்டட் டு ஏ வெக்டர் அப்படின்னா டெஃபினேஷன் பாருங்கள் என்ன சொல்கிறாங்க, ஏ வெக்டர் ஈக்குவல் டு பி வெக்டர். ஏ ரிலேட்டட் பினா ஏ வெக்டர் ஈக்குவல் டு பி வெக்டர். இங்கே என்ன வந்திருக்கு, ஏ வெக்டர் ரிலேட்டட் டு ஏ வெக்டர். அப்போ எப்படி எழுதலாம், ஏ வெக்டர் ஈக்குவல் டு இங்கே என்ன வந்திருக்குது, ஏ வெக்டர். ஓகே, அப்போ 2 வெக்டர் ஈக்குவலா, கண்டிப்பாக அப்போ எப்படி இருக்கும், ஏ வெக்டரும் ஈக்குவலாக தான் இருக்கும். அப்படி ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா ஏ வெக்டர் ரிலேட்டட் டு ஏ வெக்டர் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை. அப்போ ஆர் இஸ் ரிஃப்ளெக்சிவ் அப்படிங்கிறது. சரிங்களா, அடுத்து சிமெட்ரிக் பாருங்கள். சிமெட்ரிக்கில் என்ன கண்டிஷன் அப்படின்னா, ஏ வெக்டர் ரிலேட்டட் டு பி வெக்டர் நீ எடுத்துக்கிற. சரியா, சிமெட்ரிக்குரிய கண்டிஷன் ஏ வெக்டர் ரிலேட்டட் டு பி வெக்டர் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கிறீங்க. சரியா, ஏ வெக்டர் ரிலேட்டட் டு பி வெக்டர் இதை எடுத்துக்கிறீங்க. என்ன ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னா, பி வெக்டர் ரிலேட்டட் டு ஏ வெக்டர்னு வரணும் உனக்கு. சரியா, எல்லாத்துக்குமே அப்படி வராது. ஏ வெக்டர் ரிலேட்டட் டு பி வெக்டர்ங்கிறத நீ எடுத்துக்கிட்டு நீ என்ன ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னா, பி வெக்டர் ரிலேட்டட் டு ஏ வெக்டர் அப்படிங்கிற இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பாருங்கள். அப்படி வந்துச்சுன்னா ஆர் இஸ் சிமெட்ரிக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா, ரைட்டு. இப்போ பாருங்கள், ஏ வெக்டர் ரிலேட்டட் டு பி வெக்டர். கரெக்டாக இதை எடுத்துக்கிறேன்னா, ரைட். இதை எடுத்துக்கிறேன் அப்படின்னா டெஃபினேஷன் பாருங்கள், ஏ வெக்டர் ரிலேட்டட் டு பி வெக்டர் என்னது, ஏ ஈக்குவல் டு பி அப்படின்னு எழுதுவோமா. அப்போ ஏ வெக்டர் ரிலேட்டட் டு பி வெக்டர் இதை எடுத்துக்கிறாங்க. சிமெட்ரிக்கில் இதை எடுத்துக்கணும் நம்மளே. ஏ வெக்டர் ரிலேட்டட் டு பி வெக்டர் இதை நம்மளே எடுத்துக்கணும். அப்போ இந்த டெஃபினேஷன் என்னென்னு சொல்கிறாங்க, கிவனில் சம்மில் ஏ வெக்டர் ஈக்குவல் டு பி வெக்டருங்கிறாங்க. அப்போ என்ன எழுதிக்கிறேன், இந்த ரிலேஷனை ஏ வெக்டர் ஈக்குவல் டு பி வெக்டர் கிவனில் கொடுத்துக்கிறத வச்சு எழுதிக்கிறேன். சரியா, ரைட்டு. 2 வெக்டர் உனக்கு தெரியும், 2 ஈக்குவல் டு, இப்போ ஏ வெக்டரும் பி வெக்டரும் ஈக்குவல் அப்படின்னா ஏ வெக்டர் ஈக்குவல் டு பி வெக்டர் அப்படின்னா இது எப்படி எழுதிக்கலாம், நீங்கள் பி வெக்டர் ஈக்குவல் டு ஏ வெக்டர் அப்படின்னு எழுதிக்கலாமா.
ஓகே, உனக்கு தெரியும் 2 + 3னாலும் 3 + 2னாலும் சேம் தானே. அப்போ ஏ வெக்டர் ஈக்குவல் டு பி வெக்டர் எப்படி எழுதிக்கலாம்? பி வெக்டர் ஏவும் பியும் ஈக்குவல்னா பி வெக்டரும் ஏ வெக்டரும் ஈக்குவலாக தானே வரும். அப்போ ஏ வெக்டர் ஈக்குவல் டு பி வெக்டர். இது எதை வச்சு எழுதுறேன் அப்படின்னா கிவனில் கொடுத்துக்கூடிய அந்த டெஃபினேஷனை வச்சு எழுதுறேன். கரெக்டுங்களா? அப்போ ஏ வெக்டர் ஈக்குவல் டு பி வெக்டர்னா பி வெக்டர் ஈக்குவல் டு என்னவா இருக்கும்? ஏ வெக்டராக தான் இருக்கும். அப்போ பி வெக்டர் ஈக்குவல் டு ஏ வெக்டர் அப்படின்னா இந்த டெஃபினேஷன் படி எப்படி எழுதிக்கலாம்? பி வெக்டர் ரிலேட்டட் டு ஏ வெக்டர் அப்படின்னு எழுதிக்கலாமா? அப்போ என்ன கிடைக்குது? ஏ வெக்டர் ரிலேட்டட் டு பி வெக்டர் இம்ப்ளைஸ் பி வெக்டர் ரிலேட்டட் டு ஏ வெக்டர் அப்படின்னு கிடைக்குது. அப்போ ஆர் இஸ் சிமெட்ரிக் அப்படிங்கிறது. சரிங்களா? நெக்ஸ்ட் டிரான்சிட்டிவ் பாருங்க. ஓகே, டிரான்சிட்டிவ் என்ன அப்படின்னா 2 கண்டிஷன் நம்ம எடுத்துக்கணும். இந்த 2 கண்டிஷனை எடுத்துக்கணும். என்ன கண்டிஷன் அப்படின்னா ஏ வெக்டர் ரிலேட்டட் டு பி வெக்டர் இது நம்ம எடுத்துக்கணும். ஏவும் பியும் ரிலேஷன் அண்ட் பி வெக்டர் ரிலேட்டட் டு சி வெக்டர் பி வெக்டரும் சி வெக்டரும் ரிலேஷன். இது ரெண்டையும் நம்ம எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு என்ன ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னா ஏ வெக்டர் ரிலேட்டட் டு சி வெக்டர் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணணும். புரியுதுங்களா? ஓகே, ஏ வெக்டர் ரிலேட்டட் டு பி வெக்டர் அண்ட் பி வெக்டர் ரிலேட்டட் டு சி வெக்டர் அப்படின்னா ஓகே, அப்போ என்ன சொல்லணும்? நம்ம ஏ வெக்டர் ரிலேட்டட் டு சி வெக்டர் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு செக் பண்ணிக்கணும். ஓகே, அப்போ டிரான்சிட்டிவ் பாருங்கள். ஏ வெக்டர் ரிலேட்டட் டு பி வெக்டர் அண்ட் பி வெக்டர் ரிலேட்டட் டு சி வெக்டர். டெஃபினேஷன் பாருங்கள். ஏ ரிலேட்டட் பி அப்படின்னா எப்படி எழுதுவீங்க? ஏ வெக்டர் ஈக்குவல் டு பி வெக்டர். அப்போ ஏ வெக்டர் ஈக்குவல் டு பி வெக்டர் அண்டு அப்படின்னு போட்டுக்கோ. பி வெக்டர் ஈக்குவல் பி வெக்டர் ரிலேட்டட் டு சி வெக்டர்னா எப்படி எழுதுவீங்க? பி வெக்டர் ஈக்குவல் டு சி வெக்டர். ஓகே, அப்போ இந்த ரிலேஷனை டெஃபினேஷன் யூஸ் பண்ணி எழுதிக்கிறேன். ஏ ரிலேட்டட் பினா ஏ ஈக்குவல் டு பி வெக்டர், பி ரிலேட்டட் டு சி அப்படின்னா பி வெக்டர் ஈக்குவல் டு சி வெக்டர். ஓகே, இப்போ இது ரெண்டையும் பாருங்களேன். ஏவும் பியும் சேமு, பியும் சியும் சேமாக இருக்குது. அப்போ கண்டிப்பாக ஏசி எப்படி இருக்கும்? ஈக்குவலாக தான் இருக்கும். ஏ ஈக்குவல் டு பி, பி ஈக்குவல் டு சி வருது. அப்போ கண்டிப்பாக ஏ ஈக்குவல் டு சி வருமா வராதா? அப்போ திஸ் இம்ப்ளைஸ் ஏ வெக்டர் ஈக்குவல் டு சி வெக்டர். ஏ வெக்டர் ஈக்குவல் டு சி வெக்டர் அப்படின்னா டெஃபினேஷன் படி எப்படி எழுதிக்கலாம்? ஏ வெக்டர் ரிலேட்டட் டு சி வெக்டர் அப்படின்னு எழுதிக்கலாமா? ரைட், அப்போ என்ன கிடைக்குது? ஏ வெக்டர் ரிலேட்டட் டு பி அண்ட் பி வெக்டர் ரிலேட்டட் டு சி இதை நம்ம எடுத்துக்கிறோம். எடுத்துக்கிட்டு என்ன ப்ரூஃப் பண்ணணும்? நம்ம ஏ வெக்டர் ரிலேட்டட் டு சி வெக்டர் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணணும். இப்படி ப்ரூஃப் வந்துச்சு அப்படின்னா கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது அப்படின்னா அப்போ ஆர் இஸ் டிரான்சிட்டிவ். டிரான்சிட்டிவ் அப்படின்னா அப்போ ஆட்டோமேட்டிக் என்ன வருது? ரிஃப்ளெக்சிவ் வருது, சிமெட்ரிக் வருது, டிரான்சிட்டிவ் வருது. இது 3 சாட்டிஸ்ஃபை ஆகுது. அப்போ அதனால் அப்போ என்னென்னு சொல்லுவோம்? அந்த ரிலேஷன் ஆர் இஸ் அன் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் ஆன் வி அப்படின்னு சொல்லிடுறோம். கரெக்டுங்களா? இது 3 சாட்டிஸ்ஃபை ஆகிறதுனால இது என்ன சொல்கிறோம்? ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் அப்படின்னு சொல்லிடுறோம். சரியா? ரிஃப்ளெக்சிவ் பாருங்கள். ரிஃப்ளெக்ஸினா கண்டிஷன் ஏ ரிலேட்டட் டு ஏ. சிமெட்ரிக் அப்படின்னா ஓகேவா? ரிஃப்ளெக்ஸினா ஏ ரிலேட்டட் டு ஏ தான். சிமெட்ரிக் அப்படின்னா ஏ ரிலேட்டட் டு பிங்கிறத நீங்கள் எடுத்துக்கணும், பி ரிலேட்டட் டு ஏ அப்படிங்கிறது நீங்கள் வரணும். ஓகே, அப்போ 2 வருது, அதனால் சிமெட்ரிக். டிரான்சிட்டிவ் பொறுத்தவரைக்கும் இந்த 2 கண்டிஷனை எடுத்துக்கணும். ஏ ரிலேட்டட் பி அண்ட் பி ரிலேட்டட் சி 2 எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு என்ன ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னா ஏ வெக்டர் ரிலேட்டட் டு சி வெக்டர் அப்படிங்கிறது வருதான்னு செக் பண்ணுங்கள். வருது, அதனால் டிரான்சிட்டிவ். இது 3 சாட்டிஸ்ஃபை ஆகிறனால இது என்னென்னு சொல்கிறோம்? ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 8.2 பாருங்கள். எக்ஸாம்பிள் 8.2 இஃப் ஏ வெக்டர் அண்ட் பி வெக்டர் ஆர் வெக்டர்ஸ் ரெப்ரசன்டட் பை 2 adjacent sides of a regular hexagon. ஓகே, ரெகுலர் ஹெக்ஸகனோட எனி 2 சைட்ஸ் என்ன எடுத்துக்கிறோம்? ஏ வெக்டர் அண்ட் பி வெக்டர் அப்படின்னு எடுத்துக்கிறோம். find the vectors represent by the other side. ஓகே, அதர் சைடில் வரக்கூடிய அந்த வெக்டர்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. ஓகே, எனி 2 sides ஆஃப் ரெகுலர் ஹெக்ஸகன். ரெகுலர் ஹெக்ஸகன் எனி 2 வெக்டர்ஸை ஏ வெக்டர் அண்ட் பி வெக்டர்னு எடுத்துக்கிட்டு மற்ற அதர் சைட்ஸை நம்ம என்ன செய்யணும்? ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரிங்களா? சொல்யூஷன் பாருங்கள். லெட் ஏ கமா பி கமா சி கமா டி கமா இ கமா எஃப் பி த வெக்டர்ஸ் ஆஃப் ரெகுலர் ஹெக்ஸகன் அப்படின்னு பாருங்கள். டயக்ராமில் எடுத்துக்கிறோம். ஓகே, அதில் ஏபி அப்படிங்கிறது ஏ வெக்டர்னு எடுத்துக்கிறேன், பிசி அப்படிங்கிறத பி வெக்டர் அப்படின்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? ரிமைனிங் வரக்கூடிய இந்த 4 சைட்ஸ் சிடி டிஇ இஎஃப் அதே மாதிரி எஃப்ஏ அப்படிங்கிற இந்த 4 சைட்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ரைட், இப்போ இதில் த லைன்ஸ் ஏபி அப்படிங்கிறது பேரலல் டு சிஎஃப் பேரலல் டு இடி. ரைட், இது டயக்ராம் பாருங்கள். ஏபி இதா, சிஎஃப் அப்படிங்கிறது இது, அதேமாரி இடி அப்படிங்கிறது இது. கரெக்டாக? அப்போ இது 3 எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க? பேரலல் அப்படிங்கிறாங்க. ஏபி சிஎஃப் இடி இது 3 பேரலல். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிசி பேரலல் டு ஏடி அதே மாதிரி இஎஃப். ஓகே, பிசி ஏடி இஎஃப் இது 3 என்னென்னு சொல்கிறாங்க? பேரலல் அப்படிங்கிறாங்க. ஓகே, அப்போ ஏபி பேரலல் டு சிஎஃப் பேரலல் டு இடி இது 3 பேரலல். அண்ட் பிசி ஏடி இஎஃப் இது 3 என்னென்னு சொல்கிறாங்க? பேரலல். ஓகே, அதே சமயம் பார்த்தீங்கன்னா சிஎஃப் அப்படிங்கிற இந்த லைன் இருக்குது இல்லையா? சிஎஃப் அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்க? 2 times ஆஃப் ஏபி அப்படிங்கிறாங்க. ஓகே, சிஎஃப் அப்படிங்கிறது லென்த் அதிகமாக இருக்குது. ஏபியும் டியும் ஈக்குவலாக இருக்கும். ஏபியும் டியும் ஈக்குவல் லென்த், பட் டைரக்ஷன் வேறு. பட் அதே சமயம் சிஎஃப் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 2 times ஆஃப் ஏபி அப்படிங்கிறாங்க. ஓகே, சிஎஃப் ஈக்குவல் டு 2 times ஆஃப் ஏபி. அண்ட் அதே மாதிரி ஏடி அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 2 times ஆஃப் பிசி அப்படிங்கிறாங்க. ஓகே, ஏடி அப்படிங்கிறது 2 times ஆஃப்
பிசி. கரெக்டாக ஏடிங்கிறது 2 டைம்ஸ் ஆஃப் பிசி. ரைட், ஹியர் ஏபி அப்படிங்கிறது பேரலல் டு டிஇ. கரெக்டு தானே? ஏபிங்கிற இந்த சைடு டிஇக்கு எப்படி இருக்குது? பேரல். பட் டைரக்ஷன் பாருங்களேன், ஏபி இந்த டைரக்ஷன், டிஇங்கிறது இந்த டைரக்ஷன், ஆப்போசிட் டைரக்ஷனா. ரைட், அப்போ எப்படி எழுதிக்கலாம் நீங்கள்? அப்போ டிஇ வெக்டர் நான் எப்படி எழுதிக்கிறேன் அப்படின்னா, ஏபியும் டிஇயும் பேரலல் பட் ஆப்போசிட் டைரக்ஷன். ஏபிங்கிறது ஏ வெக்டர், அப்போ டிஇங்கிறது எப்படி எழுதிக்கலாம் நீங்கள்? மைனஸ் ஏ வெக்டர். கரெக்டு தானே? ஏபிங்கிறது ஏ வெக்டர், டிஇங்கிறது ஏபிக்கு ஆப்போசிட் டைரக்ஷன். அப்போ இது ஏ வெக்டர்னா இதுவும் என்னவாக தான் இருக்கும்? ஏ வெக்டராக தான் இருக்கும், பட் ஆப்போசிட் டைரக்ஷன். அப்போ டிஇ வெக்டர் எப்படி எழுதிக்கலாம்? மைனஸ் ஏ வெக்டர் அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேவா? அப்போ ஏபி வெக்டர் ஏ வெக்டர்னா அப்போ டிஇங்கிறது என்ன கிடைக்கிது? மைனஸ் ஏ வெக்டர். ஓகே ரைட். அதே மாதிரி அடுத்து பாருங்கள், ஏபி அப்படிங்கிறது பேரலல் டு சிஎஃப். ஓகே, ஏபி அப்படிங்கிறது பேரலல் டு சிஎஃப் அப்படிங்கிறது. பட் அதே சமயம் ஓகே பேரலல் டு சிஎஃப். சிஎஃப் அப்படிங்கிறது என்ன சொல்லணும்? 2 டைம்ஸ் ஆஃப் ஏபி அப்படின்ட்டோமா? அப்போ எப்படி எழுதிக்கலாம்? 2 டைம்ஸ் ஆஃப் ஓகே இங்கே வரக்கூடிய ஏ வெக்டர். ஓகே 2 டைம்ஸ் ஆஃப் இங்கே வரக்கூடிய ஏபிங்கிறது என்ன உனக்கு? சிஎஃப் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் ஆஃப் ஏபி. அப்போ 2 இன்ட்டு என்னென்னு எழுதுவீங்க? ஏ வெக்டர். ஓகே 2 ஏ வெக்டரா? பட் ஏபியும் சிஎஃப்பும் பாருங்கள், ஏபி இந்த டைரக்ஷன், சிஎஃப்ங்கிறது இங்கேருந்து இப்படி வருது, சி டு எஃப் டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுதா? அப்போ ஆப்போசிட் டைரக்ஷன். அப்போ சிஎஃப் வெக்டர் எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா மைனஸ் 2a வெக்டர் அப்படின்னு எழுதிக்கலாம். கரெக்டா? அப்போ டிஇ வெக்டர் ஈக்குவல் டு மைனஸ் ஏ வெக்டர், சிஎஃப் வெக்டர் ஈக்குவல் என்ன கிடைக்குது? மைனஸ் 2a வெக்டர்னு கிடைக்குது. கரெக்டுங்களா? சிமிலர்லி அதே மாதிரி இந்த பார்ட் எடுத்துக்கிறேன், பிசி ஏடி இஎஃப், இது பேரலல்னு சொல்கிறோம் இல்லையா? இதை எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அப்போ பிசி வெக்டரும் இஎஃப் அப்படிங்கிறதும் பாருங்கள், பிசி இஎஃப் இது ரெண்டும் ஈக்குவல். பட் டைரக்ஷன் மட்டும் மாறுதான்னு பாருங்கள். பிசி இங்கேருந்து இந்த டைரக்ஷன் போகுது, இஎஃப் அப்படிங்கிறது ஆப்போசிட் டைரக்ஷன். அப்போ இது பி வெக்டர்னா இஎஃப் என்னவாக இருக்கும்? மைனஸ் பி வெக்டராக இருக்கும். ஓகே, அதான் இங்கே சிமிலர்லி இஎஃப் வெக்டர் ஈக்குவல் டு மைனஸ் பி வெக்டர் அப்படிங்கிறேன். கரெக்டா? அண்டு அதே மாதிரி பாருங்கள் ஏடி. ஏடி அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஏடியும் பிசியும் பேரலல். ஓகே, டைரக்ஷனும் சேம் தான். ஏன்னா ஏ டு டி, ஏலேருந்து டி போகுது, பி டு சி. அப்போ ஏடி ஈக்குவல் என்ன சொல்கிறாங்க? 2பிசி. டைரக்ஷனும் சேமு. அப்போ 2 இன்ட்டு பிசி வெக்டர் என்னென்னு எடுத்துக்கிட்டோம்? பி வெக்டர். அப்போ ஏடி வெக்டர் ஈக்குவல் என்ன கிடைக்குது உனக்கு? 2b வெக்டர் அப்படின்னு கிடைக்குது. ஓகே, ஏடி வெக்டர் ஈக்குவல் டு 2b வெக்டர் அப்படின்னு கிடைக்குது. சரியா? அப்போ டிஇ சிஎஃப் இஎஃப் ஏடி இதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் சின்ஸ் ஏசி வெக்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். ஓகே, ஏசி வெக்டர். ஏசி வெக்டர் எப்படி எழுதலாம் நீங்கள்? ஏபி வெக்டர் ப்ளஸ் பிசி வெக்டர் எழுதலாமா? ஏபிங்கிறது ஏ வெக்டர், பிசிங்கிறது பி வெக்டர். அப்போ ஏசி வெக்டர் எப்படி எழுதிக்கலாம்? ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் அப்படின்னு. கரெக்டுங்களா? ரைட். அடுத்து ஏடி வெக்டர். ஏடி வெக்டர் பாருங்கள் எப்படி எழுதிக்கலாம்? ஏடி அப்படிங்கிறது ஏசி வெக்டர் தெரியும், இப்போ தான் கண்டுபிடிச்சோம். அப்போ ஏசி வெக்டர் ப்ளஸ் சிடி வெக்டர் அப்படின்னு எழுதிக்கலாமா? ரைட். அப்போ ஏடி வெக்டர் equal to AC vector plus CD vector. Okay, AD vector என்னன்னு இப்போதான் நம்ம கண்டுபிடிச்சோம். என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கீங்க? AD vector equal to 2B vector. அப்போ 2B vector equal to இங்கே AC என்னன்னு கண்டுபிடிச்சிங்க? A vector plus B vector plus இங்கே வரக்கூடிய CD vector அப்படிங்கிறது. கரெக்டுங்களா? ரைட். இப்போ CD vector தான் நமக்கு தேவை. இந்த இடத்துல A vector இந்த சைடு கொண்டு வந்துருங்க, B vector இந்த சைடு கொண்டு வந்துருங்க. என்ன ஆகிடும் உனக்கு? 2B vector minus B vector வரும், minus A vector வரும். சிம்பிளை பண்ணிங்கன்னா B vector minus A vector கிடைக்கும். எது? CD வெக்டர் அப்படிங்கிறது. கரெக்டா? அப்போ CD அப்படிங்கிற இந்த வெக்டர் என்ன கிடைக்குது அப்படின்னா B வெக்டர் மைனஸ் A வெக்டர் அப்படின்னு கிடைக்குது. கரெக்டா? CD வெக்டர் என்ன கிடைக்குது? B வெக்டர் மைனஸ் A வெக்டர். ஓகே, அப்போ இது ஏபியும் டியும் பேரலல். கரெக்டுங்களா? ஆப்போசிட் டைரக்ஷன். அப்போ இது ஏ வெக்டர்னா இது மைனஸ் ஏ வெக்டர். அதேமாதிரி பிசியும் இஎஃப்பும் பேரலல் பட் ஆப்போசிட் டைரக்ஷன். இது பி வெக்டர்னா இது மைனஸ் பி வெக்டர். கரெக்டுங்களா? அடுத்து என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்க அப்படின்னா சிடி வெக்டர் கண்டுபிடிச்சிட்டீங்க. என்ன கிடைச்சிருக்கு? பி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் அப்படின்னு. ஓகே, இப்போ இதில் இந்த சிடி அப்படிங்கிறதும் எஃப்ஏ அப்படிங்கிறதும் பாருங்கள், நமக்கு தேவை இப்போ எஃப்ஏ தானே. சிடி அப்படிங்கிறதும் எஃப்ஏவும் பாருங்கள் ஈக்குவல் லென்த் பட் டைரக்ஷன் மட்டும் சேஞ்சா. அப்போ எப்படி எழுதிக்கலாம் நீங்கள்? எஃப்ஏ வெக்டர் ஈக்குவல் லென்த் பட் ஆப்போசிட் டைரக்ஷன். அப்போ எஃப்ஏ வெக்டர் எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா மைனஸ் சிடி வெக்டர்னு எழுதிக்கலாம். கரெக்டாக? எஃப்ஏ வெக்டர் எப்படி எழுதிக்கலாம் நீங்கள்? மைனஸ் சிடி வெக்டர் அப்படின்னு எழுதிக்கலாம். தட்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி வெக்டர் மைனஸ் சிடிங்கிறது என்ன? பி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர். இதை மைனஸால் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ என்ன ஆகிடும்? மைனஸ் பி வெக்டர் ப்ளஸ் ஏ வெக்டர்னு கிடைக்கும். அப்போ ஏ வெக்டர் மைனஸ் பி வெக்டர் அப்படிங்கிறது. ஓகே, டோட்டலாக அப்போ அதர் 4 சைட்ஸ் கண்டுபிடிச்சாச்சான்னு பாருங்கள், பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூடா.